உலகெங்கும் உள்ள பிகைன் பக்தி நேர்களுக்கு வணக்கம். நான் உங்க வித்யா கார்த்திக். ரொம்ப நாளுக்கு அப்புறம் உங்களை சந்திக்கிறதுல இந்த எபிசோட் மூலமா ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இந்த புத்தாண்டு உங்களுக்கு கூட கனவுகள் அனைத்தும் கைகூட எல்லாம் வல்ல என் மீனாட்சி அருள் புரியட்டும். யூடியூப் ஓபன் பண்ணாலே இந்த பக்கம் நியூ இயரு, இந்த பக்கம் குரு பயிற்சி, இனிமே எப்பயோ வரப்போற ராகு கேது பயிற்சி வரைக்கும் அடுத்த மே மாசம் வரைக்கும் எல்லாத்தையும் பார்த்து முடிச்சாச்சு. இந்த எபிசோட்ல என்ன ஸ்பெஷலா பார்க்க போறோம் அப்படின்னா, ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கான இந்த வருட புத்தாண்டு பலன் எப்படி இருக்க போகுது. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் ஆகச்சிறந்த நட்சத்திரமான மக நட்சத்திரம். மகத்தான நட்சத்திரம். மகத்துல பிறந்தவங்க ஜகத்துல ஆளுவாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்படிப்பட்ட உன்னதமான மக நட்சத்திரத்தை சேர்ந்த மக்களே வரக்கூடிய இந்த 2025 வருஷம் புத்தாண்டு எனக்கு எப்படிலாம் இருக்க போகுது, என்னென்ன மாதிரி கிரகங்கள் இயக்க போகுது, தப்பிப்பேனா மாட்டேனா, நிஜமாவே எனக்கு கஷ்டம சனிதானா, இது வரைக்கும் வாங்கினது பத்தாது இனிமே தான் வாங்க போறேனா, இது வரைக்கும் ட்ரீசர் தான் இனிமே தான் ட்ரையலா, மெயின் பிக்சர் அப்புறம் தான் கொடுக்க போதா அப்படின்ற மாதிரி பல கன்ஃபியூஷனோட எதையுமே நம்பாம உங்களுடைய முயற்சிகளை மட்டுமே நம்பி களமிறங்கி கொண்டிருந்த மக நட்சத்திரக்காரங்களையே போன தடவை வந்து சனியும் குருவும் ஷேக் பண்ணி விட்டாங்க. ஐயோ மரியாதை கோயிலுக்கு போவோமா, கலையத கோயில விளக்கு போட்டுருவோமா, எலுமிச்சம்பழம் தெரிஞ்சு போகணுமா தெரியாம போகணுமா, இப்படி ஊத்துறமா அப்படி ஊத்துறமான்ற அளவுக்குலாம் உங்களை கொண்டு போய் விட்டுட்டாங்க இல்லையா? இப்ப வரக்கூடிய காலகட்டம் எப்படி இருக்க போகுது அப்படின்னா கொஞ்சம் அப்படிதான் இருக்கு. நீங்களே உங்களை பார்த்து பி கேர்ஃபுல் அப்படி சொல்லிக்க வேண்டிய காலகட்டத்தில் தான் இருக்குது. பயமுறுத்துவதற்காக சத்தியமாக சொல்லலை. மக நட்சத்திரக்காரங்களுக்கு கொஞ்சம் அஷ்டம சனி ஆரம்பிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. என்னதான் நட்சத்திரநாதன் கேதுவாக இருந்தாலும் இது வரைக்கும் 2ஆம் வீட்டில் இருந்தார். கொஞ்சம் வருமானம் அப்படின்ற இடத்துல செலவுகளை நிறைய கொடுத்துட்டு இருந்தார். வருமானமே இல்லை. நான் 10 ரூபா வருமானம் வரும்னு நினச்சேன், 15,000 ரூபா செலவு வந்துருச்சு. ஆனால் என் வீட்டுக்காரமாக்கு வருமானத்தை கொடுத்துட்டாரு. எனக்குள்ள கொடுக்கணும், நீ என்ன அங்கே கொடுத்துட்டேன்னா ராகு ஏங்கிட்டாரோ, எனக்கு ஏது இயங்காம அந்த மாதிரியான ஒரு சூழல்லாம் ஓடிட்டு இருந்தது. இந்த தடவை உங்களுடைய ஜென்மத்தில் உங்களுடைய ராசிநாதன் வந்து அமரப்போகிறார். இது எப்படி இருக்கும் அப்படின்னா 2 விஷயம் இயங்கலாம். கேது அப்படின்றதே மைக்ரோ நுண்ணியமாக ஒரு விஷயத்தை நீங்கள் ரிசர்ச் பண்ணணும்னா அங்கே கேது வேணும். உங்களுக்கு மெடிக்கல் ஃபீல்டில் போகணுன்னா அங்கே கேது வேணும். ஞானம் வேணும்னா அங்கே கேது வேணும். கிட்டத்தட்ட நீங்கள் பண்ணுற எல்லா வேலைகளுக்கு பின்னாடியும் கேது கண்டிப்பாக வேணும். ஏன்னா இது வரைக்கும் எதுவுமே வந்து கர்மா இல்லாத ஒரு நட்சத்திரம் என்னன்னா, கர்மா இல்லாத ஒரு பிளானட் எதுன்னா அது கேது மட்டும்தான். ஏன்னா கேது தான் கர்மாவே. கிளியர். கேதுவை நட்சத்திரமாக கொண்ட மக நட்சத்திர நேர்களுக்கு வரக்கூடிய இந்த 2025 வருஷம் எப்படி இருக்க போகுது அப்படின்னா, நட்சத்திரநாதன் தலைக்குள்ள அமர போறார், ஜென்மத்தில் வந்து அமர போறார். 2 விதமான பலன் கிடைக்கும்னு சொல்லாமா. ஒன்று, யார்கிட்டையும் பேசாமல் அமைதியாக போகிறீங்க, இல்லை எதுலையாவது போய் மாட்டிக்க போகிறீங்க. 2ல் ஏதோ ஒன்று நிகழப்போகுது. ஏன்னா கேது அப்படின்னாலே மீனுக்கு மாட்டக்கூடிய தூண்டில். அப்போ யாராவது உங்களுக்கு தூண்டில் விரிக்க போகிறாங்க, அதில் அகப்படக்கூடிய காலமாக இருக்கலாம். அப்படி அல்ல அப்படின்னா ஞானத்தோட உச்சிக்கு போயிட்டு இது வரைக்கும் பட்டதெல்லாம் போதுண்டா சாமி, இன்னுமே நான் அமைதியாக இருக்கேன், எனக்கு எப்போ கிடைக்குதோ கிடைக்கட்டும் அப்படின்ற மாதிரி அமைதியாக ஒரு இடத்துக்குள் அடங்கி உள்ளுக்குள் போகக்கூடிய தன்மையில் இருக்க போகிறீர்கள். அது யாரு எப்போ எப்படி போக போறீங்கன்றது உங்களோட நேச்சுரல் ஹாரோஸ்கோப் தான் டிசைட் பண்ண போகுது. இருந்தாலுமே உங்களுக்கான ஒரு சின்ன ஹிண்ட் சொல்றேன். யாருக்காவது கண்ணில் ஏதோ ஒரு பிளானட் இருக்கு, இல்ல மகரத்துல ஏதோ ஒரு பிளானட் இருக்கு, கும்பத்துல ஏதோ ஒரு பிளானட் இருக்கு, இல்ல வந்து மீனத்துல ஏதோ ஒரு பிளானட் இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய மக நட்சத்திரக்காரர்கள் தயவு செய்து தவறாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். எதுலையோ போய் சிக்க போறீங்க. அந்த இடத்துல எதுவுமே இல்லைன்னு சொல்லக்கூடிய மக நட்சத்திரக்காரங்க சின்சன் மாதிரி அமைதின்னு உட்காந்துக்க போறீங்க. 2 விதமான பலன் தான். ஐயோ மேடம் எனக்கு இதெல்லாம் இருக்கே, 4மே இருக்கே, நான் என்ன பண்றது அப்படின்னு நீங்க என்ன மாதிரி கேட்டகரியா இருந்தீங்கன்னா ஒண்ணுமே பண்ண வேணாம். ஒரு டீ வடிகட்டி இருக்குல்ல, அதை வாங்கி தானம் பண்ணிடுங்க. இது உங்களுக்கு மிகச்சிறந்த பலன். வடிகட்டியை வாங்கி ஏதாவது டீ ஷாப்ல போயிட்டு டீ போடுறவங்களுக்கு தானம் பண்ணிட்டீங்கன்னா அதுவே ஒரு மிகச்சிறந்த பலனை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கும். நான் ஃபாரின்ல உட்காந்துருக்கேன், நான் ஐடியில் வேலை செய்கிறேன், என்னால் டீ கட்டியெல்லாம் வாங்கி தர முடியாது, நான் என்னதான் பண்றது அப்படி இப்படின்னு யோசிச்சிங்கன்னா ஒரு மீனோட படத்தை வாங்கி ஒட்டி விட்டுருங்க வீட்டில். தயவு செஞ்சு மீன் தொட்டிலாம் வாங்கிடாதீங்க, கடனில் மாட்டிக்குவீங்க. அதனால மீனோட படத்தை வாங்கி ஒட்டி விடுங்க. இல்லை மீன்களை அதிகமாக பார்க்கக்கூடிய ஆட்களாக மாறி விடுங்கள். எனக்கு தெரிஞ்சு இப்பயே நிறைய மக நட்சத்திரக்காரங்க மீனோட சம்மந்தப்பட்டு இருப்பீங்க, இல்லை மீனை பார்க்கக்கூடிய ஆட்களாக இருப்பீங்க, இல்லை உங்கள் ஆஃபீஸில் அடிக்கடி தெரியும், இல்லை நீங்களே அடிக்கடி பார்ப்பீங்க. இது எல்லாமே நடக்கக்கூடிய காலமாகத்தான் இருக்கும். எக்ஸ்பெஷலி ஒரு சின்ன டெஸ்ட் வச்சுக்கலாமா? யாரெல்லாம் வந்துட்டு இப்போ இந்த வீடியோவை பார்க்குறீங்களோ கண்டிப்பாக எப்போ நீங்கள் இதை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போதும் பச்சை கலர் இல்லை ப்ளூ கலர் சார்ந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு தான் இந்த வீடியோ உங்கள் கண்ணில் படும். அப்படி படக்கூடிய மக நட்சத்திர ராசியை சேர்ந்தவர்களுக்கு கண்டிப்பாக
சூப்பரான டைம் பீரியட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதுக்காண்டி மற்ற ட்ரெஸ் போட்டவங்களுக்குலாம் சூப்பரான டைம் பீரியட் இல்லையான்னு கேட்காதீங்க. கண்டிப்பாக ஒரு 6 மாதத்துக்கு அப்புறம் வரும், வெயிட் பண்ணலாம். அது வரைக்கும் கொஞ்சம் 6 மாதம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய காலகட்டம். கிளியர். மகர நட்சத்திரக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை நட்சத்திராதிபதியே தனக்குள் வருவதனால் நட்சத்திராதிபதியோட முழுக்க முழுக்க குணத்தை சார்ந்து இயங்க போயிருங்கள். ஏன்னா கேது ஒரு 3 தன்மையில இயங்குவாருங்க. 1 ஞானக்காரகன், 1 போகக்காரகன், 1 யோகக்காரகன். இந்த 3 இடத்துல அவர் இயங்கும் போது உங்களுக்கு வந்து கொஞ்சம் யோகக்காரகனாகவும் போகக்காரகனும் இயங்க போறார். அப்போ தேவையில்லாத தவறா நினச்சிக்காதீங்க. மாதுக்குள்ள போய் நிறைய பேருக்கு வந்து தேவையில்லாத ஃப்ரெண்ட்ஷிப் மூலமா கொஞ்சம் நிறைய லிக்கர்ஸ்ல எடுக்கக்கூடிய பழக்கத்தை கிரியேட் பண்ணுவீங்க. அதனால ஏதோ ஒரு பிரச்சனையை சந்திக்க போறீங்க. கேர்ஃபுல்லா இருந்துக்கங்க. நிறைய பேருக்கு யோகம் வரும், அங்க போனா அது வரும், இங்க போனா இது வரும்னு சொல்லிட்டு பணத்தை தேவையில்லாம இன்வெஸ்ட் பண்ணி அதன் மூலமா வந்து நஷ்டப்படக்கூடிய நேரத்தை கொண்டு வந்து கிரியேட் பண்ணி விட்டுரும். அதுல கவனமா இருந்துக்காங்க. ஏன்னா அஷ்டம சனி அப்படின்றது 3 விதமான செயல்பாடுகளை கொடுக்கும். ஃபர்ஸ்ட் ஒவ்வொரு சனியும் என்ன பண்ணுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம அதுல இருந்து கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துடலாம் இல்லையா? 3 விதமான பலன்களை நம்மளுக்கு இயக்கும். உடல் ரீதியான ஒரு பிரச்சனை, பண ரீதியான ஒரு பிரச்சனை, மன ரீதியான ஒரு பிரச்சனை. இது 3 தான் ஒரு மனுஷனுக்கு வாழ்க்கையில தேவைப்படுகின்ற பக்குவங்கள். கிளியர். ஸோ பணத்தை எப்படி கையாளணும்னு தெரியணும், மனத்தை எப்படி கையாளணும்னு தெரியணும், மற்றவர்களை எப்படி பழகணும்னு தெரியணும். இந்த 3 விஷயத்திலையும் கவனமாக இருக்கிறதுக்கோ இல்லை 3 விஷயத்தை பற்றியான அனுபவத்தை கொடுப்பதற்கோ தான் மிஸ்டர் சனி மார்ச் மாதம் குருவோட வீட்டில் வந்து டிரான்சிட் ஆகி நம்மள இயக்க போறாரு. கிளியர். அப்போ மக நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய 2023வது வருஷம் பண விஷயத்தில் கவனம் கவனம் கவனம். ஒரு தேவையில்லாம செலவு, நான் எதிர்பார்த்ததோட அதிகமான செலவு, நான் செலவு பண்ணி எனக்கு அதுக்கு பலன் கிடைச்சதுனால எனக்கு பலன் கிடைக்கல, அந்த மாதிரியான ஒரு தேவையில்லாத ஒரு அலைச்சல் அப்படின்றது இருக்கும். எக்ஸ்பெஷலி யாரோ பண்ண தப்புக்கு நான் பதில் சொல்ல வேண்டிய நிலைமையில உட்காந்துருக்கேனேன்ற மாதிரியான சூழலை கிரியேட் பண்ணி விட்டுரும் முதல் ஒரு 5 மாதங்கள். நீங்கள் ஒரு இடத்துக்கு போவீங்க, ஏற்கனவே இருந்தவர் கிளம்பி போயிட்டு அவர் ஏதாவது ஃபைலில் ஒரு தப்பு பண்ணியிருப்பார், உங்களை வந்து கேள்வி கேட்பாங்க. அந்த மாதிரியான சூழலுக்கு வந்து கேது கொண்டு வந்து விட்டுருவாரு. அதில் கவனமாக இருக்கணும். அப்போ என்ன பண்ணணும்னா கேதுவை போகக்காரகனாவோ யோகக்காரகனோ யோசிக்காம ஞானக்காரகனா நீங்கள் மாற்றிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக கேதுவோட ப்ளஸ்ன்றது ஆக்டிவேட் ஆகிடும். கிளியர். உங்களுக்கும் சரி எனக்கும் சரி இருவேறு மாதிரியான முகங்கள் இருக்கும்ல, அந்த மாதிரி கிரகங்களுக்கும் ஒரு இருவேறு மாதிரியான தன்மைகள் இருக்கு. அதோட பாசிட்டிவ் சைனை நம்ம இயக்கிட்டோம் அப்படின்னா நெகட்டிவ் சைன்றது அழிஞ்சு போயிடும். அப்போ ஞானமான மார்க்கத்தில் அறிவால் புத்தியால் 1க்கு 2 தடவை ஒரு செயலை செய்யும் போது யோசிச்சு செய்யக்கூடிய மக நட்சத்திரக்காரர்களுக்கு வரக்கூடிய ஆண்டு கண்டிப்பாக மகத்துவம் பொருந்திய ஆண்டாகத்தான் இருக்கும். அஷ்டமச்சனி ஒன்றும் பெருசா பாதிப்பு தராது. ஏன்னா ராசிநாதன் வந்து நட்சத்திரநாதன் வந்து நம்மளுக்குள்ள உட்காந்துருக்கும் போது பெருசா பாதிப்பு தராதா அப்படின்னு சொல்லி யோசிச்சிங்கன்னா கொஞ்சம் அவர் வந்து பாதிப்பை கொடுக்குற மாதிரி தான் இருக்காரு. ஏன்னா ஏற்கனவே கேதுக்கும் சனிக்கும் ரொம்ப நல்ல பொருத்தம். அதனால அதுல கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாகத்தான் இருக்கு. மற்றவர்களிடம் பேசுகின்ற வார்த்தையில் கவனம் கவனம் கவனம். நம்ம ஒன்று சொல்லுவோம், அவங்க ஒன்று புரிஞ்சுப்பாங்க. நீங்க பேட்டை பிடிக்க ரெடி ஆயிட்டீங்க, சனி பால் போட ரெடி ஆயிட்டாரு, நீங்க 4 அடிக்க போறீங்களா இல்லை அவுட் ஆக போறீங்களான்னு மேல இருக்கிற அம்பையர் டிசைட் பண்ண போறாரு. நீங்க நல்லது பண்ணீங்கன்னா 6 பவுண்டரி அடிக்க போகுது, வேற ஏதாவது பண்ணோன்னா அவுட் ஆயிட்டு திரும்ப 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 உங்களையே வச்சு செய்ய போறாரு சனி. அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். அதனால நல்லதை மட்டுமே நினைத்து நல்லதை மட்டுமே செய்யக்கூடிய மக நட்சத்திரக்காரர்களுக்கு வரக்கூடிய 2025வது ஆண்டு பொற்காலமாக அமையும். தேவையில்லாத கேதுவோட நெகட்டிவிட்டியை நம்ம ஆக்டிவேட் பண்ணி விட்டோம் அப்படின்னா அதன் மூலமாக அல்லல்களை சந்திக்க வேண்டி இருக்கும். நிறைய கோவில் வழிபாடு, நிறைய ஆத்ம வழிபாடு, நிறைய மெடிடேஷன் பண்ணக்கூடிய மக நட்சத்திரக்காரங்கள் கண்டிப்பாக வாழ்க்கையில் ஜெயிக்க போறீங்க. உங்களுக்கு மட்டும் ஒரு சூட்சமா சொல்லித்தரேன். இதுதான் குபேர முத்திரை, நல்லா பார்த்துக்கோங்க. இந்த விரல் இந்த விரல் இந்த விரல் இந்த விரல் இந்த விரல் இந்த விரல், இந்த 3 விரலையும் இப்படி பிடிச்சிக்கோங்க, இந்த 2 விரலையும் உள்ள வச்சுக்கோங்க. ஆல்ரெடி நிறைய வீடியோல சொல்லியிருக்கேன். இதை வச்சுட்டு ஓம் ஸ்ரீம் ஓம் இந்த மந்திரத்தை சொல்லி, ஓம் ஸ்ரீம் ஓம் இந்த மந்திரத்தை சொல்லி மகாலட்சுமியை வெள்ளிக்கிழமை அன்றோ வளர்பிறை அஷ்டமி அன்றோ வழிபடக்கூடிய மக நட்சத்திரக்காரர்கள் கண்டிப்பாக பொருளாதாரத்தில் மிகச்சிறந்த முன்னேற்றத்தை காண்பீர்கள். பண இழப்பு அப்படின்றது உங்களுக்கு நிகழப்போறது இல்லை. இது கூட எனக்கு நேரம் கிடையாது மேடம், நான் ரொம்ப வந்து ஒரு மாதிரி இருக்கேன் அப்படின்னா எதை பற்றியுமே கவலைப்படாதீங்க. ஜஸ்ட் மகாலட்சுமி ஃபோட்டோவை எடுத்து, அதுவும் 2 யானைகள் கூடிய மகாலட்சுமி ஃபோட்டோவை பார்த்துக்கோங்க. ஏன்னா கேதுக்கு அடுத்த நட்சத்திரம் சுக்கிரனுடைய நட்சத்திரம் இல்லையா? அது யாரை குறிக்கும்? யானையை குறிக்கக்கூடிய நட்சத்திரம். கண்டிப்பாக யானைகள் படத்தை பார்ப்பதன் மூலமாக நிறைய மக நட்சத்திரக்காரங்க, இப்போ நான் பேசிட்டு இருக்கும்போதே ஜனவரிலேருந்தே நிறைய யானையெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிருப்பீங்க. யானைகள் நிறைய உங்கள் கண்ணில் பட ஆரம்பிச்சிருக்கும். நிறைய மக நட்சத்திரக்காரங்க பட்டர்ஃப்ளை பார்ப்பீங்க. அது ஒயிட் பட்டர்ஃப்ளைலாம் நிறைய பார்க்கக்கூடிய நேரம் அப்படின்றதுலாம் இயல்பாக வருது. அப்படிலாம் வந்ததுன்னா பிரபஞ்சம் உங்களோட இருக்கு, நீ கவலைப்படாதன்னு வந்து உங்களுடைய நட்சத்திரநாதன் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்காருன்னு அர்த்தம். கிளியர். நீதியின் வழியாக மட்டுமே, நேர்மையின் வழியாக மட்டுமே
உங்களுக்கான வாழ்வியலை மிகச்சிறந்த முறையில் கொண்டு போகக்கூடிய காலகட்டமாகத்தான் இந்த 1 இயர் டைம் பீரியட் இருக்கு. அதனால இந்த ஃபாரின்ல இருக்கக்கூடிய நம்ம மக நட்சத்திரத்தை சேர்ந்த நண்பர்களா இருந்தா தேவையில்லாம போயிட்டு லாட்டரியில போடுறேன் பணத்தை, அதுல போடுறேன், இதுல போடுறேன்லாம் சொல்லி காசை விரயம் பண்ணாதீங்க. தேவையில்லாம கொஞ்சம் குடிபோதைக்கு அடிமையாகி விடாதீர்கள். அதெல்லாம் வந்து பிளான்ட் வந்து உங்கள வச்சு செய்யும். அந்த இடத்துல கொஞ்சம் நிதானமாக இருந்து கொள்ளுங்கள். வீட்ல ரொம்ப ரொம்ப அமைதியா இருக்கக்கூடிய மக நட்சத்திரத்தை சேர்ந்த நண்பர்களுக்கு தேவையில்லாத பொண்டாட்டிகிட்ட திட்டு வாங்க மாட்டீங்க, புருஷன்கிட்ட திட்டு வாங்க மாட்டீங்க. இல்ல அப்படின்னா, அது ஏதோ ஒரு பஞ்சாயத்து அளவு கொண்டு போய் விட்டுரும். நேத்து வரைக்கும் நல்லா தான் இருந்த அம்மா திடீர்னு இப்ப அப்படியே காலியா மாறிடும். நேத்து வரைக்கும் அமைதியா இருந்த வீட்டுக்காரர் கேட்டதெல்லாம் கொடுத்தவர் திடீர்னு ஒரு மாரி உட்கார்ந்துருவாரு. அதனால அதுல கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம். பிள்ளைகள் வழியில் சிறு சிறு மருத்துவ செலவு வருவதற்கான நேரம். ஏன் மேடம் ஒண்ணுமே பாசிட்டிவா இல்லன்னு எனக்கு மட்டும் என்ன ஆசையா? பாசிட்டிவா சொல்லக்கூடாதுன்னு. என்ன பண்றது? இந்த மாரி சில காலகட்டத்தை நம்ம கடக்கிறது அப்படின்றது வாழ்க்கைக்கான ஏற்றம். போகும்போது மலை ஏறும்போது சில இடத்துல கால் வலிக்க தானங்க செய்யும். அதுக்காண்டி மலை ஏறாம இருந்துருவோமா? அந்த இடத்துல அந்த நிமிஷத்துல கால் வலிக்கும் அவ்வளோதான். அப்புறம் ஏற ஏற அப்படியே அந்த கடவுள பார்த்தா அப்படியே ஜோதியில மயங்கிட வேண்டியது. அந்த மாரி உயர போவதற்கு சில இடைஞ்சல்கள் வரக்கூடிய நேரமாகத்தான் இந்த அஷ்டமச்சனி அப்படின்றது இருக்கு. இத மட்டும் நீங்க கிராஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா சூப்பரான டைம் பீரியட் தான். மக நட்சத்திரக்காரங்களை பொறுத்தவரைக்கும் எதை பற்றியுமே கவலைப்பட வேண்டாம். ஆன்மீக வழிபாட்டின் மூலமாகவும், உங்களுடைய குலதெய்வத்தின் ஆசையின் மூலமாகவும், தயவு செஞ்சு உங்களுடைய குலதெய்வத்த பிடிச்சுக்கக்கூடிய, குலதெய்வத்துடைய ஃபோட்டோவ தினமும் பார்க்கக்கூடிய, குலதெய்வத்தைக்கு ஏதாவது ஒரு தானம் பண்ணக்கூடிய உங்க குலதெய்வத்துக்குன்னு ஒரு வழிபாடு இருக்கும். அது மாவிளக்கு போறதா இருக்கலாம், பொங்கல் வைக்கிறதா இருக்கலாம், இல்ல கிடா வெட்டுறதா இருக்கலாம், ஏதோ ஒரு வழிபாடு. அந்த வழிபாட்டை வருஷத்துல ஒரு தடவையாவது போய் செஞ்சுட்டு வரக்கூடிய மக நட்சத்திரக்காரங்களுக்கு கண்டிப்பான மகத்தான நேரம் அப்படின்றது கூடி வருது. கேது அப்படின்னாலே செய்ய தவறிய கடமை தான். சரியா? அதனால செய்ய தவறிய கடமைக்கான கர்மிக்கல் எனர்ஜியோட வெளிப்பாடாதான் தான் இந்த அஷ்டமச்சனி அப்படின்றது வருது. அதனால யாருக்கெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ தயவு செஞ்சு செஞ்சுடுங்க. யோசிக்காதீங்க. அம்மா அப்பாவுடைய ஆகச்சிறந்த அருளை பெறுவதற்கான நேரம் இருக்கு. அதனால அம்மா எப்படி இருந்தாலும் சரி, அப்பா எப்படி இருந்தாலும் சரி, அவர்களுக்கான கடமையை செய்யக்கூடிய, அவர்களுடைய ஆசையை வாங்கக்கூடிய, குலதெய்வத்தின் ஆசையை வாங்கக்கூடிய மக நட்சத்திரக்காரர்களுக்கு எந்த சனியும் ஒண்ணும் பண்ண போறது இல்ல. அதனால குலதெய்வத்தை பிடிச்சுக்கிறதும், ஆஞ்சநேயருக்கு ஒரு வெண்ணெய் மாலை. ஏன்னா வெண்ணெய் அப்படின்றது தாங்க குரு. நெய், வெண்ணெய்லாம் குருவை இண்டிகேட் பண்றாங்க. அந்த இடத்துல போய் உட்கார்ந்தாலும் ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் மாலை சாட்சி வழிபாடு செய்யக்கூடிய மக நட்சத்திரக்காரங்களுக்கு உங்களுடைய அனைத்து காரங்களும் தடையில்லாமல், தாமதம் இல்லாமல் இனிதே நிறைவேறும்.